உனக்கு போட்டாலே மிச்சம். நாலு ஆறு கோச்சு போடுறது கூட என்ன பொதுவா இதே நிலைமை தானே டெய்லி. வரப்பா போனத்தானே வர முடியும். வரட்டாத ரொம்ப வரட்டும். கொஞ்சம் கையெடு. என்ன லாபம்னா பஸ்ஸில் 2 மணி நேரம் போகும், இதில் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். நெல்லை செங்கோட்டை பேசஞ்சர் ரயில் சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இந்த ரயில் கொரோனாவுக்கு பின்னால் 18 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயங்கி வந்துள்ளது. ஆனால் அதை குறைத்து இன்றைய தினம் ரயில்வே நிர்வாகம் வெறும் 8 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயக்கி வருகிறார்கள். இந்த ரயிலில் மக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஏற்பட்டு குழந்தைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் மிகவும் சிரமப்படுவதை பார்க்க முடிகின்றது. செங்கோட்டை, தென்காசி போன்ற பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் கூட வேலைவாய்ப்பிற்காக திருநெல்வேலிக்கு வர வேண்டியிருக்கிறது. திருநெல்வேலியில் 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஏராளமான கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், தொழில் கூடங்கள் இருக்கிறது. இவற்றுக்கு பயணிக்க முடியாத அளவுக்கு பயணிகள் சிரமத்தை அனுபவித்து வருகின்றார்கள். எனவேதான் இந்த ரயிலில் பயணம் செய்து இதில் ஏற்படுகின்ற சிரமங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே மிக பெரிய கொடுமையாக இருக்கிறது. இதை உடனடியாக ரயில்வே நிர்வாகத்திடம் எடுத்து கூறி ஏற்கனவே எவ்வளவு பெட்டிகள் ஓடிக்கொண்டிருந்ததோ அதே அளவு பெட்டிகளை மீண்டும் 18 பெட்டிகள் இணைக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு பெட்டி கூட இல்லை. ஒரு பெட்டியில் அரை பகுதி மட்டும் இருக்கிறது. எண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு சிரமங்களை தாய்மார்களும் தாங்கி வருகின்றார்கள். எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ரயிலில் அதிக பெட்டிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன். உயரதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பேன். நாளைய தினம் ரயில்வே ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே இதை வலியுறுத்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த வழியில் கொல்லத்திற்கு ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை ஜிஎம் நம்முடைய நெல்லை ஆய்வு செய்யும் போது கொடுத்திருந்தேன். ஆனால் ரயில்வே துறையுடைய இதை பாருங்கள், அவர்கள் கொல்லத்திற்கு இந்த வழியாக ரயில் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கொல்லத்துக்கு நாகர்கோவில் வழியாக ரயில் இருக்கிறது பதில் தந்திருக்கின்றார்கள். எவ்வளோ வேடிக்கை! தென்காசி செங்கோட்டை வழியாக கொல்லத்துக்கு ரயில் வேணும்னு நான் மனு கொடுத்துருந்தேன். எனக்கு மனுக்கு வந்த பதிலில் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, நாகர்கோவில் ஒரு இதற்குள்ள அனந்தபுரி அதை காட்டுறாங்க. இந்த அளவுக்கு தான் ஒரு அலட்சியமான போக்கு இருக்கிறது. அதை கண்டித்து நான் பாராளுமன்றத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன். நான்